வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷ் எம்எஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்பு மற்றும் தகவல்களுக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசு சார் அறிவிப்புகளை பின்தொடருங்கள். நம்ம சேனலை இதொல்லி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை கந்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய முழு எஃபோர்ட்டும் உங்களை ரீச் ஆகும். ஸோ இன்றைய வானிலை அனுமானம் 10 ஜனவரி 2026. ஸோ தீவிர ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டீப் டிப்ரெஷன் இலங்கைக்கு அருகே நிலவிக்கிட்டு இருக்கு. அது வரக்கூடிய மணிக்கூறுகள், அதாவது இன்று பிற்பகல் 10 முன்பகல் 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணிக்குள்ளாக இது முழுவதுமாக திருகோணமலை அருகே கடந்து மன்னார் வளைகுடாவில் நுழைந்து இன்று இரவு நாளை காலைக்குள்ளாக அது சிவகங்கை மாவட்டம் ஊடாக மதுரை அந்த அப்படியே மேற்கு திசையில் நகர்ந்து செல்வதற்கு வாய்ப்புகள். அது மேலும் மன்னார் வளைகுடாவில் வரும்போது நன்கு அமைந்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்து மேலும் தாழ்வு பகுதியாக கரையை கடந்து தமிழக ஊடாக பயணித்து முற்றிலும் மறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு அடுத்த 2 நாட்கள் இருக்கிறது. இந்த சலனம் இலங்கையை கடக்க முற்படும் பொழுது தமிழகத்தில் மழை ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த நிகழ்வு காரணமாக வீசக்கூடிய இந்த ஈரமிகு காற்று டெல்டா பகுதிகள் முதல் வட தமிழகம் வரையிலும் வீச ஆரம்பிக்கும். இந்த நிகழ்வானது கரையை கடந்து சென்ற பிறகு தென் தமிழகத்தில் மழை இருக்கும். அதுவரையும் கரையை நெருங்கி கடந்ததுக்கு பின்பு, அதாவது இன்று மாலை இரவுக்கு பிறகாக இல்லை நாளை காலையிலிருந்து பார்த்திங்கன்னா மேற்கு பகுதிகளுக்கும் உட்புறம் தமிழகத்துக்கும் மழை இருக்கும். அதுவரை கடலோர தமிழகத்தில் மழை இருக்கும். அது இல்லாமல் இந்த ஈரமிகு காற்று மட்டுமே காரணம் இல்லை மழைக்கு. மேலும் இந்த மேற்கத்திய கழகத்தினுடைய ஆக்சிஸும் ஆல்மோஸ்ட் வட தமிழகத்தில் நிலவிட்டுருக்கு. ஸோ இந்த 2 காற்றுகளுக்கும் உராய்வு காரணமாக தான் இந்த கடலோர தமிழகத்தில் டெல்டாலிருந்து வட தமிழகம் வரையிலும் கனமழை இருக்கும் அப்படின்னு வானிலை படிமம் காட்டுகிறது. அது ECMWF மற்றும் ஜெம் மாடல் மட்டும்தான் அதிகமாக காட்டுது. ஐகான் மற்றும் GFS பொறுத்தவரையிலும் பெரும் மழை வட தமிழகத்துக்கு கிடையாது, டெல்டா மற்றும் உட்புற தமிழகத்துக்கு அப்படின்னு காட்டியிருக்கு. ஸோ இந்த நிகழ்நேர அமைப்புகளை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டம், அதாவது கிளைமேட்டாலஜியில் இந்த வறண்ட காற்றினுடைய தாக்கம் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நிகழ்வு எந்த அளவுக்கு மழை கொடுக்கும், ஏன்னா நேற்று முழுவதுமே நம்ம பார்த்தோம் இந்த வறண்ட காற்று கிழக்கிலிருந்து வரக்கூடிய வறண்ட காற்று அந்த சலனத்தில் பெரிய அளவுக்கு மழை மேகங்களை உற்பத்தி செய்ய முடியல. ஸோ இந்த அளவுக்கு இது மீண்டும் மழை மேகங்களை உற்பத்தி செய்து தமிழக கடலோர மாவட்டங்களுக்கு கொடுக்க போகிறது. இந்த 2 காற்று உராய்வு காரணமாக எந்த அளவுக்கு மழை இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம நிகழ்நேரத்தில் தான் பார்க்கணும். இதை பற்றின அப்டேட் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்து பயனடைந்தீங்க. அதே மாதிரி இந்த சலனம் ஏன் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வந்ததுன்றதுக்கு இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த உயரழுத்தம் கிட்டத்தட்ட அந்தமான் பகுதிகளுக்கு அருகில் இருக்குது. ஸோ அதனுடைய காற்று, இந்த ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த காற்று செலுத்தக்கூடிய விதத்தில் இந்த நிகழ்வானது அப்படி இலங்கையை ஒட்டி பயணித்து செல்வது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதே நேரத்தில் இந்த மழை மேகங்களை பொறுத்தவரையும் ஒரு சிடிஓ மாதிரியான மழை மேகம், சிடிஓன்னு சொல்ல முடியாது, ஒரு சிடிஓ மாதிரியான மழை மேகம் இதனுடைய இந்த சலனத்தினுடைய மேற்கு வடமேற்கு திசையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் நிலவிட்டிருக்கு. இது கரையை நெருங்கி செல்லும் பொழுது, இன்று முற்பகலுக்கு செல்லும் பொழுது இந்த மழை மேகங்கள் டெல்டா மற்றும் வட தமிழகத்தில் வரும். இந்த வட தமிழக ஒட்டிய பகுதிகளில் இந்த மேற்கு கத்திய கடக்கத்தினுடைய உராய்வு காரணமாக இருக்கக்கூடிய இந்த உயர் மேகங்களை நமக்கு காட்டுது. அதே நேரத்தில் இந்த பகுதிகள், இந்த உட்புற கடலோர பகுதிகளில் மழை மேகங்கள் டெவலப் ஆகிட்டே இருக்குது, அதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ வரக்கூடிய நேரங்களில் இந்த சலனம் கடலை திருகோணமலை ஒட்டி நகரும் பொழுது எந்த அளவுக்கு இந்த மேகங்கள் உட்புறம் பகுதிகளை நோக்கி செலுத்தப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் நேற்று காலையில் நம்ம வீடியோவில் சொன்னது தான் மாற்றங்களுக்கு உட்படும் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்தினுடைய ட்ராக்லன்னு சொன்னோம். நேற்று பாட்டில் கோலாக்கு கீழே அம்பாராவில் காட்டிச்சு, அதுக்கப்புறம் பாட்டில் கோலா வந்தது, அப்புறம் திருகோணமலை வந்தது, இப்போது ஆல்மோஸ்ட் கிளிநொச்சி அந்த பகுதிகளிலேருந்து நம்மளுடைய கல்ஃப் ஆஃப் மன்னாருக்கு வரும் அப்படின்னு சொல்லி இந்த
மாடலுடைய ட்ராக் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ வரையும் 30 நாட்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த அமைப்பிலையும் டீப் டிப்ரெஷன் சொல்லக்கூடிய தீவிர ஆழ்ந்த தாழ்மண்டலம் அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் அந்த சலனம் இருக்குது. வரக்கூடிய மணிக்கூறுகளில் இது வலுவிழந்து கரையை கடந்து செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதை பேஸ் பண்ணி அடுத்த 24 மணி நேரத்திற்கு இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம், ஆலப்புழா, பத்தனம்திட்டா, கொல்லம் மற்றும் திருவனந்தபுரம் மாவட்டங்களில் லேசான மழை ஒரு சில பகுதிகளிலும், ஆந்திராவில் பிரகாசம், நெல்லூர், திருப்பதி, சித்தூர் மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழையும், உட்புற பகுதிகளில் நந்தியால், அனந்த்பூர், சத்யசாய், வைஎஸ்ஆர் மற்றும் அன்னமய மாவட்டங்களில் லேசான மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கக்கூடும். தமிழகம் பொறுத்தவரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், புதுக்கோட்டை, தஞ்சை மற்றும் சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழையும், ஒரு சில பகுதிகளில் கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள் சில பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் மட்டும் கனமழை இருப்பதற்கான வாய்ப்புகளும், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய தென்காசி, குற்றாலம் பகுதிகள் மற்றும் மாஞ்சோலை, குமரியின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் மிதமான மழை பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கும். பாண்டிச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, அரியலூர், தஞ்சை, திருவாரூர் மற்றும் நாகை, காரைக்கால் மாவட்டங்களில் பரவலாக கனமழை இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஒரு சில பகுதிகளில் பலத்த மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். குறிப்பாக இந்த கடலூர், மயிலாடுதுறை ஒட்டிய பகுதிகள் ஏதாவது ஒரு பகுதிகளில் பலத்த மழை இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற மாவட்டங்களான வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகட்டும், ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த பகுதிகளில் மேகமூட்டத்துடன் சற்று லேசான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அநேகமான மாவட்டங்களில் தரைக்காற்று கிட்டத்தட்ட 30லேருந்து 35 கிலோமீட்டர் வரையிலும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று பிற்பகல் மாலைக்கு பிறகாக இலங்கையில் மழை முற்றிலும் குறைந்து விடுவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கும். ஸோ இதுதான் இன்று நம்ம அடுத்த 24 மணி நேரத்திற்கு எதிர்பார்க்கக்கூடிய மழை. அடுத்த 24 மணி நேரத்திற்கும் மழை இருக்குது. நாளைக்கு அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நாளைக்கு சில பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். எங்கே அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பல புரிதல்களை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் உண்மையான நிலவரம் என்ன, உண்மையாக எதிர்பார்க்கக்கூடிய மழை நிலவரம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு விளக்கியிருக்கேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நம்பிக்கை கொடுத்துருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நிகழ்நேர அப்டேட்டுகள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் சேனல், ட்விட்டருடைய லிங்க்குகள் இருக்குது. அதில் நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை, சி யூ, ஹேவ் எ நைஸ்